ஹாய், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கார் ஓட்டுறவங்க நியூ பிகினர்ஸ் இவங்க ரெண்டு டைப்பான நபரும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க கார் ஓட்டும் போது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக கார் ஓட்டுறவங்க கார் ஓட்டக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அது சம்மந்தமான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பதட்டத்தில் எப்படியா கார் ஓட்டினா போதும் தான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் அந்த மைண்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த மைண்டில் அவங்க கார் ஓட்டும் போது கொஞ்சம் ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறமா விபத்து நிறைய ஏற்படுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து நம்மளோட காரோட சைடு மிரர், சென்டர் மிரர் நம்ம பார்க்கணும். சைடு மிரர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, சைடு மிரர் பார்த்தா தான் நம்ம பக்கத்தில் வாகனங்கள் எந்த டிஸ்டன்ஸில் வந்துகிட்டு இருக்கு அதை கால்குலேட் பண்ணி நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த 3 மிரரையும் வச்சு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் செக் பண்ணுறது. ஒரு வாகனத்தோட முன்னாடி பின்னாடி சைடில் என்ன மாதிரியான இது நடந்துகிட்டு இருக்கு, டிரான்ஸ்போர்ட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா, நடந்து போறவங்க வாக்கர்ஸ் எப்படி போறோம், அதையும் நம்ம கணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காரோட ஸ்பீடை வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி போகணும். கார்ல ஆக்சிலேட்டரை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணுவோம் ஆரம்பத்தில் புதுசாக கார் ஓட்டுறவங்க. அப்ப என்ன ஆகும்னா கார் ஸ்பீடா போயிட்டே இருக்கும். அதான் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து கார் ஓட்டுற ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸ்பீடை பார்க்க மாட்டாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கணும். அவன் அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்துல யாராவது சின்னதா ஒரு தூரத்துல வருது வந்து டக்குன்னு பிரேக் அடிச்சிருவாங்க. அது மாதிரி நம்ம பிரேக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண என்னன்னா பக்கத்துல பின்னால வரக்கூடிய கார் வந்து நம்ம கார்ல மோதிரும். அந்த மாதிரி உடனே பிரேக்கையும் அடிக்கக்கூடாது. இந்த ஒரு 4 மிஸ்டேக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இது எஃபெக்டிவா உங்களுக்கு லைவா டெமோ பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகினர்ஸ் நியூ டிரைவர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவையும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். கார் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னால் சீட் அரேஞ்ச்மெண்ட் சரியாக பண்ணிக்கோங்க. பெல்ட் கம்பல்சரி போட்டுக்கணும். இப்போ வந்து கார் வந்து இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடு எடுத்து நான் வந்து போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் நியூ டிரைவர்ஸ் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ரோடோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு எதுவும் வண்டி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல வந்து மிரர் நம்ம வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு டேரெக்டாக நம்ம வந்து வியூ பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு பார்க்குறேன், பிசிக்கலாக பார்க்குறேன் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்க்குறேன். பாருங்க, அந்த ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க, அந்த போகிறான் பாருங்க. இதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணேன். இதை வாட்ச் பண்ணாமல் நான் வேகமாக வண்டி எடுத்துட்டோம்னா அந்த பையன் வந்து நம்ம காரில் வந்து விழுந்துடும். இது மெத்தட் ஃபர்ஸ்ட், இது சேஃப்டி மெத்தட் தான். இப்போ லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு திரும்பிட்டேன். ரெண்டாவது அடுத்ததாக ரைட் சைடு இன்னொரு தடவை பார்க்குறேன். நம்ம அந்த திரும்பக்கூடிய நேரத்தில் வேற எதுவும் காரணம் ரெண்டு டைம் வந்து ரைட் சைடு பார்க்கணும் எப்போதுமே. இப்போ ஃபுல்லாக திருப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தெருவில் நம்ம போயிட்டு இருக்கப்ப ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே மெதுவாக செகண்ட் கியரில் ஸ்லோவாக தான் போகணும். இந்த இடத்துல வேகமாக ஆக்சிலேட் ஸ்பீடாக போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று வருது. இதுல அதே சேம் ரைட்டு லெஃப்ட் தான் பார்த்து நான் போக போகிறேன். இப்போ பாருங்க, இண்டிகேட்டர் இங்கேயே போட்டுட்டேன், கொஞ்சம் முன்னாடியே போட்டேன். லெஃப்ட் சைடு திரும்ப போகிறாங்க, அப்போ தான் பின்னால் வரவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் லெஃப்ட் இப்படி காரை இப்படி ஓரளவுக்கு திருப்பி இப்படி நிப்பாட்டிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 2 சைடும் வியூ வர்ற மாதிரி இடத்துல நிப்பாட்டிருக்கேன். பாருங்க, 2 சைடும் வாட்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 சைடுமே கார் வரலன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் 2 டைம் செக் பண்ணிட்டு காரை மூவ் பண்ணிட்டேன். இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணி ஒரு ஜங்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்பீட் பிரேக் வந்து வருது, முன்னால பார்த்துட்டேன். இப்போ வந்து ஸ்லோவா நான் பிரேக் பண்ணேன். ஸ்பீட் பிரேக் பார்த்தோன்னா வேகமா பதட்டத்தில் பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ அதில் செகண்ட் கியரை போட்டு மெதுவாக நான் ஏற்றி இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி ரோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 அல்லது 30, இந்த 20-30 ஸ்பீட் ரேஞ்சுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ வந்து நான் 20ல் தான் போயிட்டு இருக்கேன். இதுலலாம் ஸ்பீடு போனீங்க அப்படின்னா உங்களால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு காரை நிறுத்த முடியாது, ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால இந்த மாதிரி ரோட்டில் வந்து செகண்ட் கியரில் மேக்ஸிமம் செகண்ட் கியரில் போனால் போதும். ஹார்ன் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து சரௌண்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ரைட்டு மிரர் பார்த்துக்கிறேன், ஆப்போசிட் பார்த்துக்கிறேன், லெஃப்ட் மிரரும் பார்த்துக்கிட்டே நான் போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளால் பிரச்சனைகள் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஜங்ஷன் 4 ரோடு சேரக்கூடிய ஒரு ஜங்ஷனை வந்து நான் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போகிறேன். இந்த இடத்துல முக்கியமாக பிகினர்ஸ் வந்து ரொம்ப பதட்டப்படுவாங்க. நியூவாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். அது பதட்டம் இல்லாமல் எப்படி ஓட்டுறதுங்கிறத உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். இப்போ ஒரு மெயினான ஒரு ஹைவேல போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம வர்றது வந்து நார்மலான ஒரு லோக்கல் ரோட்லேருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறேன். 4 ரோடு அந்த ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல எப்படி நம்ம அந்த ஆப்போசிட்டுக்கு நான் போக போகிறேன், எப்படி போகிறேன்னு மார்ச் பண்ணிங்க. போயிட்டு அதோட எண்டில் நிறுத்திட்டேன். எப்படி நிப்பாட்டணும்னா 2 சைடுமே வியூவில் வர்ற மாதிரி நிப்பாட்டிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு 2 சைடும் பார்த்துட்டு வண்டி வரலன்னு மெதுவாக மூவ் பண்ணுறேன். ஒரு பைக் ஒன்று வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டேன்.
அடுத்தது அந்த சைடில் ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அந்த இண்டிகேட்டர் போட்டதுனால திரும்ப போகிறாங்க அவங்க. இப்போ ஸ்லோவாக 2 சைடும் செக் பண்ணிவிட்டு மெதுவாக நான் போகிறேன். அவசரப்படலை, பதட்டப்படல. நான் காரை வந்து நிறுத்திட்டேன். நிறுத்தாமல் நம்ம மூவிங்லேயே வந்து அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய விபத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி ஜங்ஷனில் இந்த மாதிரி சைடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு 2 சைடுமே நம்ம செக் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும்போது தான் நம்ம காரை மூவ் பண்ணணும். போகலாமா வேணாமா, காருக்கு தூரத்தில் வந்துகிட்டு இருக்கு, நம்ம போயிடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷனில் போனோம் அப்படின்னா அதே பெரிய மிஸ்டேக் ஆகி வரும். இப்போ இதுலேருந்து போயிட்டு ரைட் எடுத்து உங்களுக்கு ஒரு ஹைவேல நான் வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ரைட் எடுக்க போகிறதுனால இங்கே நான் வந்து இண்டிகேட்டர் முன்னாடியே போட்டேன். ஒரு பள்ளம் ஒன்று வருது, பின்னால் பைக் வந்துக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு பிரேக்கில் காலை வச்சுன்னா நான் வந்து பிரேக் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம வேகமாக உடனே பிரேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம காரில் மோதிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ரோடு. இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும். ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்குறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைட்டு லெஃப்ட் வெயிட் பண்ணுறேன்னா கிளச்சையும் பிரேக்கையும் அமுக்கி நிப்பாட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ 2 சைடையும் பார்க்குறேன். நான் ரைட் சைடு போகிறேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். மிரரை ஃபுல்லாக செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக மூவ் பண்ணுறேன். லெஃப்ட்டில் ஓகே ஒன்றும் இல்லை. ரைட்டில் ஒரு சின்னதாக ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. லெஃப்ட்லேயும் ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டுலேயுமே வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து பாருங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கணும், ரைட்டு லெஃப்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மிரர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மிரரில் பைக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட வியூஸ் வந்து 4 சைடுமே அப்படி திரும்பி பார்க்கணும். பேக் சைடு வந்து மிரரில் பார்த்துக்கணும். ரைட்டு லெஃப்ட்டு ஃபிசிக்கலாக பார்க்கணும். அதெல்லாம் கிளியராக வர வரைக்கும் நம்ம இந்த ரோட்டில் போகக்கூடாது. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே நிற்கணும். இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பதட்டம் இல்லாமல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது பெரிய பெரிய விபத்தெல்லாம் தவிர்க்கப்படும். நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரீயான ஒரு அமைதியாக ஒரு டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரைட் மிரரை பார்த்துட்டு தான் அப்படியும் போகிறேன். போயிட்டு என்னோடய ட்ராக்கை பிடிச்சிட்டேன். இந்த ட்ராக்கில் தான் நம்ம போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நான் நின்றுருக்கேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி நின்று நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோடு வரும்போது என்ன பண்ணுவாங்க, புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் ஆக்சிலேட்டர் அமுக்குவாங்க. போட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டி அது பாட்டு 60, 70, 100 வரைக்கும் கூட போயிடும் சில நேரத்தில். அவங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஸ்பீடை பார்க்க மாட்டாங்க. அது வந்து பெரிய ஒரு விபத்தை ஏற்பட்டுரும். பாருங்க, ரைட் சைடில் நான் பார்க்குறேன், மிரர் பார்த்துக்கிட்டு தான் ஒரு கார் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த மிரரை பார்க்கல அப்படின்னா நான் அவங்க வந்து போயிட்டே இருப்பேன். அவங்க ட்ராக்குக்கு போயிடும், அவங்க வந்து என் மேலே மோதிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஹைவேல போகும்போது இப்போ கியர் டாப் மாற்றிட்டேன். இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 40 to 50 இந்த மாதிரி ஸ்பீடில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஒரு விபத்து ஏற்படாமல் தவிர்க்க முடியும். ஒரு பயமும் இருக்காது. நம்ம கண்ட்ரோல் லெவல் ஸ்பீடில் நம்ம எப்போதுமே போகணும். காரை ஓட்டி கற்றுக்கிட்டு இருக்கும்போது சரி, கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமும் ஒரு கண்ட்ரோலான ஒரு ஸ்பீடில் நம்ம போயிட்டே இருக்கணும். 80, 90, 100 டக்குன்னு போயிடக்கூடாது. இப்போ இதில் போகும்போது இப்போ என்ன இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு டக்குன்னு வேகமாக நடுவில் இந்த மாதிரி போகும்போது பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு ஒரு காரை பார்க் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மெதுவாக பிரேக் அப்ளை பண்ணும்போது சென்டர் மிரர் பார்க்கணும். யாரும் வாகனம் வரலங்கிறப்ப லெஃப்ட் சைடையும் பார்த்துட்டு அப்படி ஓரமாக நான் பார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்க் பண்ணி கார் நின்ன உடனே ஹசார்ட் லைட்டுன்னு ஒன்று இந்த இடத்துல இருக்கும். இந்த ஹசார்ட் லைட்டை நீங்கள் போட்டு விட்டுறணும். ஹசார்ட் லைட்டை போட்டு விட்டோம்னா என்னன்னா பின்னால் வர வாகனம் இந்த இடத்துல ஒரு கார் நிற்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். அப்போ தான் அவங்க வந்து ஜாக்கிரதையாக போவாங்க. இப்போ காரை திருப்பி மூவ் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். இப்போ ரைட் சைடு மிரரில் பார்க்குறேன், ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. வரிசையாக கார் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் மிரர் பார்த்ததுனால எனக்கு தெரியுது. மிரர் பார்க்காம நான் மூவ் பண்ணால் என்ன ஆகும், அதுதான் பிகினர்ஸ் ஏறும். இப்போ எல்லா காரும் போயிருச்சு. இண்டிகேட்டர் போட்டுட்டு இப்போ திருப்பி ஒருத்தர் மிரர் செக் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ட்ராக்குக்கு வந்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் அவசியமாக ஒரு ஹைவேல ஒரு மெயின் ரோட்டில் கார் ஓட்டும் போது எப்படி பார்க் பண்ணணும், பார்க் பண்ணிட்டு காரை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இந்த மெத்தடில் பார்க்கணும். இந்த மாதிரி போர்டு வருது, இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவசியம் வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துல என்னன்னா ஒரு கிராஸ் ரோடு வருதுங்கிறது அவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு கோடு போட்டு ஒரு ரைட் சைடு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு ரோடு வருது, அப்படி பெடஸ்ட்ரியன் ட்ராக் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ரோட்டில் போகும்போது இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரோடு வருது பாருங்க. இந்த ரோட்டை வந்து அந்த இதுலேயே நம்ம கணிச்சிடணும். கணிச்சிட்டு அந்த இடத்துல காரை ஸ்லோ பண்ணிடணும். பெடஸ்ட்ரியன் கிராஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம காரை ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா விபத்துக்கு தவிர்க்கப்படும். மெயினாக வந்து இப்போ இன்னொரு சிக்னல் பாருங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ரோடு வர்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு லைன் போட்டு லெஃப்ட் சைடு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரோடு வருதுங்கிறது இதெல்லாம் நம்ம அவசியம் வாட்ச் பண்ணணும். இங்கே ஒரு பெடஸ்ட்ரியன் இருக்கு. இந்த மாதிரி சைடில் உள்ள ரோடோட சிம்பிள்ஸ் எல்லாம்
நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. இந்த வருது பாருங்க ரோடு, இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா நம்ம புதுசாக கார் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து அங்கே ரோடு வர்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு போர்டை நம்ம சைன் போர்டை பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம வந்து சுதாரிச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் ரோடு கிராஸ் பண்ணுறது அந்த சிம்பிள் காமிக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக்கையும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸ்பீடை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஒரு 40-50 தாண்டி நீங்கள் போகக்கூடாது. பார்க் பண்ணும்போது பிரேக் பண்ணும்போது அப்படி இண்டிகேட்டர் போட்டு 2 மிரரையும் பார்த்து பொறுமையாக நீங்கள் ஓரமாக நிப்பாட்டணும். திருப்பி மெயின் ட்ராக் வருமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மெயினாக செக் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது மிரர் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் சரௌண்டிங்ஸ் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ரோட்ல உள்ள சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணணும். பிரேக் வந்து அப்ளை பண்ணுறப்ப திருப்பி பொறுமையாக பின்னால் வாகனம் வருதான்னு அந்த மிரரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும். இண்டிகேட்டருக்கு அவசியம் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸ் நீடர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் டிரைவிங் வந்து சீக்கிரமாக உங்கள் டிரைவிங் இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஒரு பயம் உங்களை விட்டு போயிடும், பதட்டம் போயிடும். நீங்கள் சூப்பராக டிரைவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.